வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே இந்த கலியுகத்திலையும் இப்படிப்பட்ட ஜென்மங்கள் இருக்கத்தான் செய்கிறதா, இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆதங்கத்தோடு கேள்வி கேட்பீங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய பேர் பூங்கோதை. நான் ஒரு பிஎட் கல்லூரியில பேராசிரியையா வேலை பார்த்துட்டு வரேன். எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அவள் பெயர் அஞ்சுகம். அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு புகுந்த வீட்டுக்கு போயிட்டு தலைப்பிரசவத்துக்காக எங்க வீட்டுக்கு வந்திருந்தா. தலைப்பிரசவத்தை அம்மா வீடு பார்த்து வீடுன்னு சொல்லி அந்த கடமையில என் மகளை டாக்டர்கிட்ட செக்கப் கூப்பிட்டு போயிருந்தேன். அப்போ ஒரு சம்பவம் என் மனசு ரொம்ப பாதிச்சுது என்று சொல்லி இந்த செய்தியை பூங்கோதை என்ற ஒரு பேராசிரியை இந்த செய்தியை பகிர்ந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உண்மையாலுமே உங்க மனசு ரொம்பவே நெகிழ்ந்து போயிடும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கரூரில் இருக்கிற ஒரு பிரபலமான மகப்பேறு மருத்துவமனையில் என்னுடைய மகள் அஞ்சுகத்திற்கு செக்கப் போகணும்னு சொல்லி நாங்கள் வந்திருந்தோம். டாக்டர்கள் சரியான முறையில் உங்கள் மகளுக்கு செக்கப் பண்ணணும், மாதாந்திர செக்கப்பை சரியாக பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் என் மகளை கூட்டிகிட்டு அங்கே போயிருந்தேன். அப்போது ஒரு இளம் பெண் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பெண்ணை கட்டி பிடிச்சிட்டு கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த இளம் பெண்ணை பார்க்கும் பொழுது பாவமாக இருந்துச்சு. எதுக்காக இந்த பெண் அழுகிறாள் என்று தெரியலையே. பாவம், அந்த பெண்ணுக்கு உடல் ரீதியாக எதுவும் பிரச்சனையா, இல்லை குழந்தை ஏதோ அபார்ட் ஆயிடுச்சா, ஏன் ஒரு பெண் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு அழுகணும்னு சொல்லி எனக்கு அந்த இடத்துல அந்த பெண்ணை பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சு. என்னுடைய மகளும் அந்த பெண்ணை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டா. இங்க பாருமா, அந்த பெண் எப்படி குலுங்கி அழுவுதுன்னு, எதுக்காக அழுகிறான்னு தெரியல. அந்த பெண்ணை கூப்பிட்டு கொஞ்சம் ஆறுதல் படுத்துங்களேன். நீங்க தான் ஒரு கல்லூரியில பேராசிரியா வேலை பார்க்குறீங்களே, உங்களுக்கு ஆறுதல் படுத்துறதுக்கு ஒன்றும் கைவந்த கலை தானே, நீங்க போயிட்டு அந்த பெண்ணுக்கு ஆறுதல் படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது, இல்லம்மா அந்த பெண் எதுக்காக அழுகிறான்னு தெரியல, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெண்ணுகிட்ட பேசலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். அந்த பெண்ணோட பக்கத்துல அந்த பெண்ணின் கணவர் நின்று கொண்டிருந்தார். அவரும் கண் கலங்கி நின்னாரு. அவரை பார்த்து எனக்கும் வருத்தமா இருந்துச்சு. ஒரு ஆண் இந்த அளவுக்கு கண் கலங்கி நிக்கிறாருன்னா கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு எது அபார்ட் ஆயிருக்கணும், அவங்க ஆசையா குழந்தை வேணும்னு சொல்லி வந்திருப்பாங்க. அதனால இது பிரச்சனையா இருக்கணும்னு சொல்லி நானாவே முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்குள்ள டாக்டர்கள் எங்களை கூப்பிட்டதால நாங்க உள்ள டாக்டரை பார்க்க போயிட்டோம். ஒரு அரை மணி நேரம் டாக்டர் என் மகளை செக் பண்ணி பார்த்துட்டு, உங்க மகளுக்கு ஆரோக்கியமா எல்லாமே இருக்கு, வயிற்றுல குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, நாங்க சொன்ன டேட்ல வந்து இங்க அட்மிட் ஆயிடுங்க, அப்போ உங்க மகளுக்கு பிரசவம் ரொம்ப ஈஸியா முடியும், நீங்க லேட்டா வந்துட்டீங்கன்னா சிரமம் ஆயிடும்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணி வெளியே அமிச்சாங்க. அப்போ அந்த டாக்டர்கிட்ட நான் கேட்டேன், டாக்டர் வெளியே ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்காளே, அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும் பொழுது, அதுவா ஒன்றும் இல்லை, அவள் கன்சீவா இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு பெண்ணு கர்ப்பமா இருந்தா எதுக்காக அழுகணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு வித கேள்வி எழுப்பிக்கிட்டு வெளியே வந்தேன். ஏன்னா டாக்டர்கிட்ட அதிகமாக கேள்வி கேட்க முடியாது, அவங்களுக்கு அடுத்தடுத்து பேஷன்ஸ் இருக்கிறதால நான் வெளியே வந்து அந்த பெண்ணுகிட்ட கேட்கலான்னு சொல்லி வந்திருந்தேன். அப்போ வெளியே வந்த உடனே அந்த பெண் மறுபடியும் கண் கலங்கிட்டு நிக்கிறத பார்த்தேன். அந்த பெண்ணோட கணவரும் கண் கலங்கிக்கிட்டு அந்த மனைவியை நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு, விடு, ஏன் அழுதுகிட்டு இருக்க, விடு, பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி ரொம்பவே அந்த பெண்ணை ஆறுதல் படுத்திக்கிட்டு இருந்தாரு. நான் உடனடியா அந்த பெண்ணுகிட்ட போயிட்டு, அம்மா நீ தான் கர்ப்பமா இருக்கன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க, எதுக்காக கண் கலங்குற, இதுக்கெல்லாம் கண் கலங்குவாங்களா, நல்ல விஷயத்துக்கு சந்தோஷம் பண்ணுமே தவிர கண் கலங்க கூடாதுமா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு ஆறுதல் படுத்துற மாதிரி 4 வார்த்தை சொன்னேன். அப்போ பக்கத்துல நின்றுட்டு இருந்த இன்னொரு பொண்ணு என்னை கூப்பிட்டு, மேடம் அவங்க ஒன்றும் கவலையில் அழுக கிடையாது, சந்தோஷத்தில் அழுதுகிட்டு இருக்காங்க, புருஷன் போயிட்டு 2 பேருமே 13 வருஷ ஏக்கத்தை இப்போ கண்ணீரில் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லும் பொழுது எனக்கு வினோதமா இருந்துச்சு. என்னம்மா சொல்ற, 13 வருஷ ஏக்கமா, இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டு எனக்கே சந்தோஷமா இருக்கு, புருஷன் போட்டு 2 பேருமே ஏன் இப்படி அழுகிறாங்க, ஒன்றும் புரியலையே, நீ வேற 13 வருஷம் ஏக்கங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அந்த பெண் ஒரு கதையை சொன்னான். அதாவது அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டு 13 வருஷம் கழிச்சு இப்போதான் கன்சீவ் ஆயிருக்கா. அதுக்குள்ள புருஷன் மட்டும் 2 பேருக்குமே பயங்கர அசிங்கம் அவமானம் வெளியே ஏற்படுத்தினாங்க. சொந்த வீட்டிலேயே அவங்களை யாரும் மதிக்கிறது கிடையாது. கல்யாணம் ஆயிட்டு 13 வருஷம் ஒரு பெண்ணு கன்சீவா இல்லாம கர்ப்பமா இல்லாம குழந்தை பாக்கியமே இல்லாம இருந்தா இந்த சமுதாயம் அந்த பெண்ணை சும்மா விட்டுருமா? அவங்க சொந்தத்திலேயே அந்த பெண்ணை நிறைய காயப்படுத்திருக்காங்க. ஏன், அந்த பெண்ணோட தங்கச்சி கல்யாணம் நடந்துச்சு, அதுக்கு கூட இந்த பெண் முதல்ல போயிட்டு என் தங்கச்சிக்கு நான் தான் மாலை எடுத்து போடுன்னு சொல்லி போய் நின்னான். ஆனா அந்த பெண்ணுக்கு பயங்கர அசிங்கம் ஏற்பட்டுருச்சு. அந்த தங்கச்சியோட மாமியார் வந்து, நீ மலடியா இருக்க, உனக்கே குழந்தை பாக்கியம் இல்லம்மா, நீ ஏன் முன்னாடி நிக்கிற, நீ தனியா நில்லன்னு சொல்லி என் கண்ணு முன்னாடியே அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தினாங்க.
அப்போ அந்த பெண் கூனி குறுகி நிற்கும் பொழுது உண்மையாலுமே எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த நிலைமை வரலாம்னு சொல்லி நானே வருத்தப்பட்டிருக்கேன். நான் அந்த பெண்ணுக்கு பக்கத்து வீட்டுக்கார பெண் தாம்மா, என்னதான் அந்த பெண் செக்கப் கூப்பிட்டு வந்தாங்க. உண்மையை சொல்லப்போனா அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு சொல்லி எனக்கு இப்ப நினைச்சாலும் கண்ணீர் வரும். ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா பெண்களை மலடி பட்டம் கட்டி அசிங்கப்படுத்துறத நான் பார்த்திருக்கேன். ஆனா அவங்க வீட்டுக்காரருக்கும் வேலை செய்யற இடத்துலயும் சரி, நண்பர்கள் வட்டாரத்திலும் சரி, குழந்தை இல்லை, அவனுக்கு ஆன்மை இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் அவர் காதுபடவே பேசியிருக்காங்க. அதனால அவரே தினமும் வருத்தப்பட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு கடவுளா பார்த்து 13 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அந்த பெண் கர்ப்பமா இருக்கா. கர்ப்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொன்னதை கேட்டு இவங்க சந்தோஷத்துல இப்ப கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு குழந்தை உண்டாகலன்னு சொல்லி அவங்க சொந்த மாமியாரே ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆரம்ப கட்டத்துல கல்யாணமான புதுசுல மாமியார் மருமகளும் அப்படி இருப்பாங்க. அவங்கள பார்த்து நாங்களே கண்ணு போட்டுருவோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் போல இருந்த மாமியார் ஒரு கட்டத்துல நீ இன்னும் கன்சீவ் ஆகல, உனக்கு என்ன குறைய தெரியலன்னு சொல்லி கடைசியில அந்த மருமகளை வெறுத்துட்டாங்க. அவங்களும் மனசு நொந்து போயிட்டு இப்ப தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிருக்கிறதால கண்டிப்பா பிரிஞ்சு போன சொந்தம் எல்லாம் ஒண்ணு வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு இப்போ சந்தோஷத்துல கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கா என்று சொல்லி அந்த பெண்ணோட நிலைமைய சொல்லும் பொழுது எனக்கு ரொம்பவே வேதனையா இருந்துச்சு. ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. இந்த காலத்திலையும் அந்த காலம் போல இந்த சமுதாயம் ஏன் இன்னும் மாறாம இருக்குன்னு சொல்லி எனக்கு வேதனையா தான் இருக்கு. குழந்தை இல்லைங்கிறதுக்காக ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு இருப்பாங்களா? அந்த பெண்ணை அசிங்கப்படுத்துறது, மலடின்னு பட்டம் கட்டுறதுலாம் இன்னும் எத்தனை காலத்தை தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்துல குழந்தை இல்லைன்னா கூட அது பெருசா எடுத்துக்காம உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தைன்னு சொல்லி எத்தனையோ தம்பதிகள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த பெண்ணோட வாழ்க்கையில இப்படி ஒரு அவல நிலை ஏற்பட்டதை பார்த்தா உண்மையாலுமே ஒரு பெண்ணா நான் ரொம்ப வெட்கப்படுறேன். கல்யாணம் பண்ண உடனே ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லி எந்த சட்டத்துல சொல்லியிருக்காங்க? ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கும் உடல் ரீதியா சில பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு 2 வருஷம் 5 வருஷம் ஏன் 10 வருஷம் கழிச்சு கூட கடவுள் அவங்களுக்கு குழந்தையை கொடுத்துருவாரு. அதுக்குள்ள அந்த பெண் இது போன்ற அவஸ்தையினுடைய சந்திக்கணுமா, இது போன்ற ஒரு அசிங்கத்தை சந்திக்கணுமான்னு சொல்லி பெண்களுக்கு மட்டும் ஏன் இது இன்னும் மாறாம இருக்கு? இந்த நவீன காலத்துல எத்தனையோ டெக்னாலஜி வந்திருக்கிற இந்த காலத்துல கண்டிப்பா ஒரு ஆணாலையும் ஒரு பெண்ணாலையும் நேரடியா குழந்தை பெற்றுக்க முடியாத சூழ்நிலை இருந்தா கூட அவங்களுக்கு எத்தனையோ செயற்கை முறையில குழந்தை பெற்றுக்கிறது வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த சூழ்நிலையில இன்னும் மலடிங்கிற அந்த பழமையான பேருக்கு மட்டும் நவீனம் கிடைக்காம அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. இதனால எத்தனையோ பெண்கள் இன்னும் பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கும் பொழுது உண்மையாலுமே வேதனை தான் இருக்குன்னு சொல்லி ஒரு பேராசிரியை இந்த செய்தியை இணையதளத்தில் பகிர்ந்து ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க. இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இந்த நவீன காலத்துல கூட ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கலனா, குழந்தை பெற்றுக்கு லேட் ஆச்சுன்னா அந்த பெண்ணுக்கு மலடி பட்டம் கட்டுற வழக்கம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. இது போன்ற நிகழ்ச்சியான சம்பவங்கள், உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நமக்கு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உண்மை சம்பவங்களையும் நிகழ்ச்சியான சம்பவங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜூபிட்டர் செய்திகள் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.